ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அடுத்த நாளே அம்மா கிட்ட சொன்னேன், இது மாதிரி அப்பா இந்த மாதிரி என்கிட்ட இந்த மாதிரி சொல்கிறாருமா அப்படின்னதுக்கு, ஏன் அவர் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காரு, அவங்க அக்கா பையனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு எல்லோரும் சேர்ந்து தானே வேண்டான்னு சொன்னோம், அப்புறம் எதுக்கு இப்போ திருப்பி யாருக்கும் தெரியாமல் பேசுகிறாரு, அண்ணனுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அருணை, அவனை பற்றி தெரியும், அவனுக்கு ஏற்கனவே லவ் பண்ணியிருக்கான், அந்த பொண்ணு இவனோட நிறைய இடங்களில் அருணே பார்த்துருக்கான் காலேஜ் படிக்கிற டயத்தில். இப்போ ரிலேஷன்ஷிப் இருக்கா என்னெல்லாம் தெரியல, இல்லைன்னு இவங்க சொல்கிறாங்க. இருந்தாலும் நாளைக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா சொந்தத்துக்குள்ளே போயிட்டு கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணுறான். அதையும் இவர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறார். எல்லாம் உங்கள் அத்தை தான் காரணம், உங்கள் அத்தை இது மாதிரி ஏதாச்சும் பேசி இது பண்ணுறதுக்கு தான் அதெல்லாம் இது அப்படின்னோடனே, சரி விடுமா, அதெல்லாம் எனக்கு தெரியுது, தெரியாமலாம் கிடையாது, எனக்கு எல்லாமே தெரியுது. இருந்தாலும் அப்பா என்கிட்ட நேற்று கேட்டார், இது மாதிரி நீ அருணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஏற்றுக்கம்மா, அவன் நல்ல பையன், நல்லா பார்த்துக்குவான், அதெல்லாம் லவ் பண்ணதெல்லாம் காலேஜ் படிக்கிற டயத்தில் எல்லோரும் பண்ணுறது தானே, அதனால் இதை ஒரு விஷயமா நீ எடுத்துக்கிட்டு இது பண்ண வேண்டாம், அத்தை உன்னை நல்லா பார்த்துக்கும் பண்ணும், அவன் வேலை பார்க்குற இடத்துலையே உனக்கு வீடெல்லாம் பார்த்து வச்சுருவாங்க, எல்லாம் பண்ணிடுவாங்க, நீ எதுக்குமா கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, அதெல்லாம் எனக்கு புரியுது. இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு என்ன தான் இது பண்ணாலுமே சரியான இதில் எனக்கு முதல்லே இந்த மாதிரி சொன்னதுனாலேயே எனக்கு பிடிக்கலப்பா அந்தளவுக்கு அப்படின்ட்டு நான் அப்பா கிட்டே சொல்லிட்டேன். ஆனால் அவர் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறாருன்னா, நீ யோசிச்சு பாரும்மா, அண்ணன் அம்மா சொல்கிறதெல்லாம் நீ கேட்காத, அவங்களாம் இப்போ உள்ள இதை சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஆனால் அருண் ரொம்ப நல்ல பையன், உன்னை நல்லா பார்த்துக்குவான் அப்படி இப்படின்னு நேற்று என்கிட்ட பேசுகிறாருப்பா அப்படின்னோடனே, நான் அவர்கிட்ட என்னென்னு பேசிக்கிறேன், நீ பாட்டுக்கு வேலைக்கு போகிற இதை மட்டும் நீ பாரு, நான் வேறு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஒர்க்குக்கு கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் ஆஃபீஸ்லேருந்து அப்போ தான் நைட் ஷிஃப்ட் முடிச்சு வந்தார். வந்தோடனே எங்கள் அம்மா பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இது மாதிரி உங்கள் அப்பா செய்கிறது சுத்தமாக சரியில்லைடா கார்த்தி, இது மாதிரி ரம்யாட்ட இது மாதிரி அருணை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு இவராக பேசியிருக்காரு, இவருக்கு இதெல்லாம் தேவையா, நம்ம தான் வேண்டான்னு சொல்லிட்டு நீயே யோசிச்சு பார்க்கலான்னு சொன்னது கூட நான் கூட சொன்னேன், யோசிச்சு பார்ப்போண்டா, அத்தை நல்ல டைப்பு அப்படி இப்படின்லாம் சொன்னதுக்கு, நீ அத்தை மட்டும் நல்லா இருந்தால் பத்தாதுமா, நாளைக்கு அந்த பொண்ணோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான், நாளைக்கே அவளுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு இதாகுது அவங்களுக்குள்ள அப்படின்னா நம்ம தங்கச்சி வாழ்க்கை பாதிக்கப்படும், நீ அன்றைக்கே சொன்னடா, அதையே அவர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. அக்காவோட இதெல்லாம் உறவெல்லாம் முக்கியம் தான், இருந்தாலும் நம்ம பொண்ணு வாழ்க்கைன்னு யோசிச்சு பார்க்குறப்ப நாளைக்கு சொந்தத்துக்குள்ள கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நம்ம போய் நம்ம ஏதாச்சும் பேச முடியுமா, பண்ண முடியுமா, இவர் ஏன் அப்படி யோசிக்காமல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னோடனே, அதெல்லாம் எனக்கு தெரியாது, எதாக இருந்தாலும் யோசிக்காமல் தான் இவரும் பண்ணிகிட்டு இருக்காரு, செய்கிறாரு, எனக்கு இதை பற்றி ஒன்றும் சொல்கிற மாதிரி எதுவும் கிடையாது, எந்த ஒரு இதையுமே இவர் நான் எவ்வளோ ஒரு மெனக்கெட்டு நான் சொல்லிட்டேன் பண்ணிட்டேன், ஆனால் இவர் என்ன யோசிக்கிறாருன்னா, இவர் அக்காவோட இது தான் முக்கியம் அப்படின்னு யோசிக்கிறார் அப்படின்னோடனே, அதெல்லாம் சரி தான், யோசிக்கிறதெல்லாம் சரி தான், நான் இல்லைங்கள, இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை இவர் புரிஞ்சிக்காமல் இது பண்ணாமல் இது பண்ணுறாரு, ஆனால் அந்த இதை இவர் என்றைக்கு தான் இது பண்ணுறாரோ செய்கிறாரோ அன்றைக்கி தான் இவருக்குன்னு ஒரு இதாக போகுது அப்படின்னோடனே, நான் என்னம்மா பண்ணுறது, இவருக்கு மேலே நம்ம இதுக்காக சொல்ல முடியாது, நான் நேராக அத்தைக்கிட்ட போய் பேசினா தான், இனிமேல் அந்த கல்யாண விஷயத்தை பற்றி அப்பாவை விட்டுட்டு நீங்கள் பேச சொல்லாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அத்தைக்கிட்டே நேரில் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவை பிடிச்சிட்டு அண்ணன் பேசினார். உடனே அப்பா எதுவுமே பேசலை, அமைதியாகவே இருந்தார். ஏன்னா அவர் மேலே தப்பு இருக்குது, ஏன்னா வேண்டான்னு சொல்லியாச்சு, அத்தையும் சரி பரவாயில்ல நாங்கள் வெளியில் பார்த்துக்குறோன்னு சொல்லியாச்சு, இவர் ஏன் தேவையில்லாமல் இந்த மாதிரி ரம்யா கல்யாணம் பண்ணி வைக்கிறது இது பண்ணுற, அவங்களே வெளியில் பார்த்துக்கிறேன் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க, அப்புறம் நீ எதுக்கு தேவையில்லாமல் இது பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னோடனே, இல்லை நான் எனக்குன்னு ஒரு இது இருக்கா இல்லையா, எங்கள் அக்காவோட பையனை விட்டுட்டு நான் ஒரு பொண்ணு வச்சுருக்கப்போ எப்படிடா எனக்கு தோணும், நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும்னு தானே எல்லோரும் நினைக்கிறது தானே அப்படின்னு, நீ நினைக்கிறதெல்லாம் கரெக்டு தான்ப்பா, நான் இல்லைங்கள, ஆனால் நினச்சாலும் அதுதான் அவங்கவுங்களுக்கு பிடிச்சிருந்தா தானே அந்த விஷயத்த நம்ம பண்ண முடியும், பிடிக்காம எப்படி நீ அந்த விஷயத்த பண்ணுவ, உனக்கு அதை யோசிக்க மாட்டேங்கிறியப்பா அப்படின்னோடனே,
நான் வந்து உன்னை தப்பு சொல்லலை. நீ வந்து நினைக்கிறதெல்லாம் கரெக்டு தான். உங்கள் அக்கா பையனை வந்து நீ விட்டு கொடுத்துறக்கூடாதுங்கிறதுனால பேசுகிற. இருந்தாலும் நம்ம பொண்ணுக்கு நாளைக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம்னா உங்கள் அக்கா வந்து இது பண்ணுவாங்களா? இல்லை அவன் தான் அருணை தான் நம்ம கேட்க முடியுமா? நீ போயிட்டு தைரியமாக கேட்டுருவியா? இது மாதிரி என்னடா ஏதுன்னு அப்படின்னு கேட்டுருவியா அப்படின்னோடனே, அதெல்லாம் நான் கேட்குறதுக்கெல்லாம் வந்து இது இல்லை. இருந்தாலும் வந்து எனக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு எதாக இருந்தாலும் பார்த்துக்கிறேண்ணா அப்படின்லாம் நீ சொல்லுவப்பா. நாளைக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா.